மனைவியானாலும் சரி, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. அப்போ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நம்ம போகும்போது, கணவர் பேசும்போது நம்ம மனைவி அமைதியா போகணும். அங்க நம்ம நீ ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அங்க பிரச்சனையா வருது. மனைவி பேசும்போது கணவன் என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். 2 பேருமே பேசும்போதுதான் கடைசியில எங்க போய் முடியுதா? டைவர்ஸ்ல போய் முடியுது. அநேக குடும்பங்கள் இப்படிதான் டைவர்ஸ் என்று அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் தான் மேக்சிமம் இருக்குதுன்னு கோர்ட்ல சொல்றாங்க. பேர்படி இதை கேட்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த இப்பேற்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. இல்லறம் இறைவனின் பரிசு, கர்த்தர் கொடுத்த இந்த பரிசை, இல்லறத்தை நல்லறமா நடத்தி போகும்போது, அன்பாய் நடக்கும்போது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சி தொடரும். இதே போல இந்த இப்படி ஒரு கருத்து வேறுபாடுகள் உள்ள குடும்பங்கள், இப்ப இன்னொரு வாட்டி சொன்னார் பாருங்க, ஒரு பையன் அவனுக்கு மேரேஜ் ஆயிட்டு திரும்ப அந்த பொண்ணோட இன்னும் உறவை வைத்து கொண்டு இருக்கிறான். அது